ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம் மேம்படுவதாக இந்த நாளில் மூலம் அவரை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கடந்த 3 நாட்களும் இந்த ஏசாயா 58:11 நான் உங்களுக்கு வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி அதனுடைய 4வது பாகத்தை சொல்கிறேன். நித்தமும் நடத்துவேன்னு சொன்ன ஆண்டவர் திருப்தியாக நடத்துவார், பலத்தோடு நடத்துவார். 4வது ஆசீர்வதிப்பார். பாருங்கள், நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்றைக்கும் அப்போ என்னென்னா ஃப்ளோவிங் வந்துகிட்டே இருக்கும். குடும்பத்தில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் ஊழியத்தில் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். நம்ம அந்த ஃப்ளோவிங் தருவார். அது இல்லாமல் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா அது வற்றி போகாத ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் அப்படி ஆஸ்வதிக்க விரும்புகிறார். அதை கிளைம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இதை அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் இன்னைக்கு கிளைம் பண்ணுறோம். வற்றாத நீரூட். நிறைய பேர் இன்றைக்கி ஆசீர்வாதம் வேணும் இல்லை? அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, வற்றி போகாதபடி உங்களுக்கு திருப்தியாக கர்த்தர் அந்த ஃப்ளோவிங் இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் ஃபைனான்ஸ் அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வேலை ஸ்தலம், உங்கள் ஊழியங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்கள் ஹெல்த்து வற்றி போகாதபடி தேவ ஆசீர்வாதத்தால் உங்கள் குடும்பம், உங்கள் எல்லாவற்றும் நிறைந்திருப்பதாக என்று மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வெரி பிளஸட் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.